காடு, இருள், காற்றின் சத்தம், இந்த அமைதிக்குள்ள கூட ஒரு சக்தி இருக்கு. பயமா தோணும், ஆனால் அந்த பயத்தில் கூட எப்போதுமே ஒரு தாய் நிற்பாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது காட்டின் காவல், இரவின் தாய், காட்டேரியம். யார் இந்த காட்டேரியம்மன்? நம்ம தமிழர்களோட நாட்டுப்புற வழிபாட்டில் காணப்படும் ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் தான் காட்டேரியம்மன். காட்டேரி என்ற வார்த்தை அதை நீங்கள் இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், காடு, அது எது குறிக்குது? மனிதன் கட்டுப்படாத ஒரு இயற்கை. இரண்டாவது, ஏரி அல்லது அலைந்து திரியும் சக்தின்னு சொல்லிட்டு நம்ம அதை சிம்பலைஸ் பண்ணுவோம். கண்ணுக்கு தெரியாத பயங்களையும் கட்டுப்படுத்த முடியாத சக்திகளையும் காவல் செய்யும் தாய் தான் காட்டேரியம்மன். There are a lot of stories about காட்டேரியம்மன். A lot of people have different opinions, different backgrounds about her. சில பேர் சொல்லுவாங்க அவங்க பார்வதி தேவியோட உக்ர ரூபம்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கிராம எல்லைகளில் அவங்க எப்போதுமே காவல் புரிவாங்கன்னு. ஆனால் இந்த எல்லா கதைகளிலும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க நம்மளை பயமுறுத்த வரவே இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. காடு போல் அன்பிரிடிக்டபிளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல ஆபத்துகளில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வராங்க. காட்டேரி அம்மன்னு அவங்க பேரை சொன்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அவங்க ரொம்ப ஃபியர்ஸ், அவங்க ரொம்ப டேஞ்சரஸ்னு அவங்கள அந்த மாதிரி நம்ம பிக்சர் பண்ணி வச்சுருக்கோம். பட் let me throw a question to you. இரவு நேரத்தில் குழந்தைய பாதுகாக்கிற ஒரு அம்மா சாஃப்டாகவா இருப்பாங்க? இல்லைங்க, அவங்க ஃபியர்ஸாக இருப்பாங்க. காட்டேரி அம்மனோட உருவம் பார்க்க கடுமையாக இருந்தாலும் அவங்களோட இன்டென்ஷன் ஒன்று மட்டும்தான், விச் இஸ் ப்ரொடெக்ஷன். அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், காட்டேரி அம்மன் கிட்ட நம்ம என்ன வேண்டலான்னு. நான் சொல்கிறேன், கேளுங்க. மன நிம்மதி, நம்ம பிள்ளைங்களோட நலன், அவங்களோட ஹெல்த், குடும்பத்தில் எப்போதுமே நிம்மதி, சந்தோஷம், ப்ரொடெக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வேண்டலாம். காட்டேரி அம்மனோட ப்ரொடெக்ஷன் ஒரு இன்விசிபிள் ஷீல்ட் மாதிரி. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்பிக்கை கொடுக்கும். அவங்க உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயமும் இல்லை, நீங்கள் என்றைக்குமே தனியாகவும் இருக்க மாட்டீங்க. காட்டேரி அம்மன் அவள் இருள் அல்ல, அவள் இருளுக்குள் இருக்கும் ஒரு சக்தி. அவள் கோபமும் அல்ல, ஆனால் அவள் அன்பு நிறைந்த ஒரு கடுமையான பாசக்காரி. Thank you for tuning in. I'll see you guys on my next episode. காட்டேரியம்மன் பயமில்லை, பாசம் மட்டுமே நிறைந்த ஒரு சக்தி.